இது போதும் எனக்கு. எபிசோட் 1. கண்டி பேராதேனிய பல்கலைக்கழகம். பருவமங்கையின் சிறிதும் தொய்யாத இளம் கொங்கைகளின் எழிலை நிகர்த்த மலைமுகடுகள். அதில் வீழ்ந்தெழ முடியாது. தன்னைத்தானே தொலைத்து சுகம் காணும் வெண்பஞ்சு மேக காதலன். மலையினதும் மேகத்தினதும் கூடலை தன் பொற்கிரணங்கள் கொண்டு எட்டி பார்க்கும் வெட்கங்கெட்ட சூரியன். ஐயோ ஐயோ, காதலர் கூடலை இவன் பார்க்கும் லட்சணம் காண் என்று இறக்கைகளை வயிற்றில் அறைந்து புலம்பிக் கொண்டே பறக்கும் பறவைகள். என்ன நடந்தால் நமக்கென்ன என்று தன் பாட்டுக்கு ஏகும் மனித இயந்திரங்கள். இத்தனை ரம்மியமான காட்சிகளை தன்னகத்தே கொண்டதுதான் மலையகம். குறிஞ்சி நிலை எழில் சுட்டும் கண்டி. மேடு பள்ளங்களின் புல்வெளிகளுக்கு நடுவில் சாலைகள் சென்றிருக்க, சாலையின் இரு மருங்கிலும் தலை தூங்கி வளர்ந்திருந்தன கொன்றை பூக்கள். அழகான பேராதேனிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தின் வர்த்தக பீட வளாகத்தின் ஆடிட்டோரியம். ஆடிட்டோரியத்தின் நாற்பக்க சுவர்களும் பட்டு தெறிக்க அதிர்ந்து கொண்டிருந்தது சவுண்ட் பிளேயர் சிஸ்டம். யாக்கை திரி, காதல் சுடர், அன்பே என்ற பாட்டுச் சத்தம் எங்கிலும் எதிரொலிக்க, அந்த பாட்டின் வேக தாளத்திற்கு ஈடு கொடுத்து நடனமாடிக்கொண்டிருந்தாள் ஐஸ்வர்யா. இன்றிரவு நடக்கப் போகும் இறுதியாண்டு மாணவர்களின் ஃபேர்வெல் ஃபங்க்ஷனிற்கு ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது அங்கே. ஆம்லெஸ் டி-ஷர்ட்டில் தன் உள்நாட்டு அமைச்சர் வெளிநாட்டை எட்டி பார்க்க, பின்னந்தலையில் ஹேரின் நபன் ஹேர் ஸ்டைலில் லெக்கிங்ஸுடனும் தான் அணிந்திருந்த ஷர்ட்டை கழற்றி அதன் கைப்பகுதியால் இடுப்பை சுற்றி முடிந்து தன் கைகளும் கால்களும் ஒரே தாளத்தில் ஏறி இறங்க ஆடிக்கொண்டிருந்த ஐஸ்வர்யா பிரபஞ்சம் இனங்காணா பேரழகி. வலது காலை வலப்புறமாக நீட்டி, இடது கையை இடப்புறமாக நீட்டி சமநிலையுடன் நின்றிருந்தவளின் டான்ஸ் மூமெண்ட்டுகள் ஒவ்வொன்றும் அந்த கைதேர்ந்த நடனக்கலை வல்லுநர்களை ஒத்திருந்தது. அப்படி நீட்டிய அவளது மென்மையான கையின் மூட்டு கூட கருப்பேயற்று பளபளவென்று ரோஸ் நிறத்தில் இருந்தது கூட ஒரு தனி அழகே. என்னதான் ஹேரின் அபன் ஹேர் ஸ்டைலில் கொண்டை போட்டிருந்தாலும் கூட அதில் அடங்காத ஓர் ஒற்றை நெற்றி முடி நெற்றி வழியே வழிந்த வியர்வையுடன் தவழ்ந்து கன்னத்தோடு பதிய, அது டாவின்சி வரையாத மோனலிசா குழல் அழகை சிந்திக்க வைத்தது. உடலில் வியர்வை சிந்த ஆடிக்கொண்டிருந்தவளின் தொண்டையில் ஆரம்பமான ஒரு வியர்வை திவலை அவள் மார்பு பள்ளத்தாக்குக்குள் சரியலென வழிந்து மோட்சம் பெற்றது. மொத்தத்தில் அவள் பேரழகி. அவளுடன் ஜோடியாக இணைந்து ஆடிக்கொண்டிருந்தான் அவளது அத்தை பையன் அர்ஜுன். தன் முன்னே கைகளையும் கால்களையும் கூடவே தனங்களோடு இடையையும் வளைத்து ஆடிக்கொண்டிருந்தவள். அந்தரத்தில் கை கால்கள் நீட்ட அவள் இடையை அலேக்காக பற்றி தூக்கி அப்புறம் கை வைக்க வேண்டிய ஒரு ஸ்டெப் அது. இப்படி தூக்கி அப்படி வைக்கும்போது லேசாக உயர்ந்த டி-ஷர்ட்டின் வழியாக தெரிந்தது அந்த சின்ன துளை தொப்புளுடன் கூடிய வயிறு. அங்கேதான் கமுக்கமாக வில்லங்கம் புரிந்து கொண்டிருந்தான் அவளது முறைப்பையன். இவள் இடையை பற்றி தூக்கிவிடாமல் வேண்டுமென்றே வயிற்றோடு கையிட்டு விரல்களால் வெண்மையான வயிறு தடவி கிச்சு கிச்சு மூட்டிக் கொண்டிருந்தான் அர்ஜுன். அதில் கூச்ச நெளிவோடு குபீர் என்று சிரிப்பும் வந்துவிடவே சட்டென்று குனிந்து தன் வயிறு மேல் படிந்திருந்த அவன் கைமேல் தன் கை பதித்து சிரித்தவள், அர்ஜுன், டோன்ட் பிளே வித் மீ, சிரிப்பு வருதுடா, தென் ஹவு கேன் ஐ டான்ஸ் என்று கேட்டாள். அதை கண்டு ரிஹர்சலை பார்க்கவென நின்றிருந்த அவர்களது சக நண்பர்களும் அர்ஜுன் தன் முறைப்பெண்ணிடம் செய்யும் குறும்பில் சிரித்து வைத்தனர்.
ஆடிட்டோரியத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நின்று கூட்டம் கூட்டமாக நின்ற அவர்களின் சகாக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என பிளேயரின் சத்தத்தில் புரியவில்லையாயினும் அவர்களின் புன்னகை சிந்தும் பார்வைகள் அந்த பேச்சு அவர்களை பற்றித்தான் இருக்கக்கூடும் என்பதை சொல்லாமல் சொல்லியது. ஓகே ஓகே, லெட்ஸ் டு இட் அகைன். விரிப்பாக முகத்தை வைத்துக்கொண்டு அவன் சொன்னாலும் கூட மீண்டும் அந்த தவறையே தான் செய்தான் அர்ஜுன். அவனது கிச்சு கிச்சு மூட்டலில் ஆட முடியாமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு நகைத்துக் கொண்டே அர்ஜுனை நோக்கி திரும்பினாள் அவள். ஐஸ்வர்யாவுக்கு சீரான முத்து பல்வரிசை கிடையாது. அவள் மூரல்களின் மேல் வரிசையில் இடது பக்கமாய் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்திருந்த ஒரு மூரலின் வளர்ச்சியில் அவள் சிரித்தால் அந்த பிரம்மனுக்கும் காய்ச்சல் வரும். பாவம் அர்ஜுனின் நிலை. அவள் சிரிப்பில் மொத்தமும் கரைந்தான் அவள் முறைப்பையன். சிரிப்பை அடக்கி பெருமூச்சு விட்டு நின்று மார்புக்கு குறுக்காக கை கட்டி கொண்டவள் சினத்துடன் சொன்னாள், அர்ஜுன், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? டான்ஸ் பண்ண முடியல, சிரிப்பு வருது, கிச்சு கிச்சு மூட்டாதுன்னு. இதையே இன்னைக்கு நைட்டு நீ ஸ்டேஜ்ல பண்ணி வச்சன்னா அப்புறம் என் ராட்சசி அவதாரத்தை நீ பார்க்க வேண்டி வரும் என்று சொன்னாள். அவள் திட்டும்போது ஏறி இறங்கிய தனங்களில் ஒரு முறை பதிந்து மீண்டது அவன் கண்கள். அந்த பெரிய நயனங்களை பார்த்து கொண்டே இவனும் சொன்னான், ஓ ராட்சசி அவதாரத்தை தானே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கேன் என்று. அவன் கிண்டலில் போலியாக முகம் சிவந்து போனாள் ஐஷு. அர்ஜுன், நீ அட்டி வாங்க போற. அப்போ நான் ராட்சசியா உனக்கு என்று அடிக்கண்ணால் முறைத்து அவள் எச்சரிக்க அந்த உருண்டு திரண்ட கருமணிகளின் அசைவில் கல்லானான் அர்ஜுன். அந்த நேரம் மூடப்பட்டிருந்த ஆடிட்டோரிய கதவு படாரென திறக்கப்பட்டது. வலது கையில் ஒற்றை ரோஜாவுடன் கூடிய கிரீட்டிங் கார்டுடனும் கண்களின் காதலையும் தாங்கி வந்து கொண்டிருந்தது அந்த உருவம். ஐந்தரை அடி உருவம் இருப்பான். சுருள் சுருளான தலைமுடி, கருமைக்கும் கூடுதலான மாநிறத்திற்கும் குறைவான பெரும்பாலான தென்னாசிய ஆண்கள் கொண்டிருக்கும் ஓர் நிறம், கொஞ்சம் உடல் பருமனான பாடி, அதன் விளைவாக உறுதியாக இருக்க வேண்டிய மார்பு தசைகள் கொஞ்சம் தளதளத்து தொங்க சுமாருக்கும் குறைவான சுமார் ரக தோற்றத்துடன் உள்ளே நுழைந்தான் அவன். அவன் ஸ்ரீதர். மேடையிலே நின்றிருந்த ஐஸ்வர்யா தன் முறைப்பையன் அர்ஜுன் தோள் புஜங்களுக்கு கைகளால் குத்துவிட்ட வண்ணம் திட்டிக் கொண்டிருப்பதை கண்டான் ஸ்ரீதர். அதை கண்டு அவன் மனம் சஞ்சலம் அடையவில்லை. ஐஸ்வர்யாவும் அர்ஜுனும் கசின்கள் என்று தெரியுமாதலால் அவர்களின் அந்யோனத்தை தப்பாக எண்ணியதும் இல்லை அவன். தூரத்திலிருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தது ஸ்ரீதரின் கண்கள். அவள் அவனை அழைக்கும் பெயர் பேபி கண்ணா. அந்த ஒற்றை வார்த்தையில் விழுந்தவன்தான். மௌனமாக காதல் கொண்டு ஒரு தலை ராகம் பாடிக்கொண்டிருப்பவன் அவன். மேடையிலிருந்து ஐஷுவை கேலி செய்து அவளிடம் இருந்து செல்ல அடிகளை வாங்கிக் கொண்டிருந்த அர்ஜுனின் பார்வையில் விழுந்தான் ஸ்ரீதர். தன்னை அடிக்க வந்த ஐஷுவின் கையை தடுத்து ஸ்ரீதரை கண்களால் காட்டி, அங்க பாரு, உன் கரடி பொம்மை உன்னையே பார்த்துட்டு இருக்கு என்றான். அர்ஜுனின் கூற்றில் அவளும் மெல்ல திரும்பி பார்த்தாள். அவன் கரடி பொம்மை என்று சுட்டியது ஸ்ரீதரை என்றானதும் மீண்டும் அவளில் ஒரு சிரிப்பு. அது கரடி பொம்மை இல்ல, என் பேபி கண்ணா, ரொம்ப பப்ளி இல்ல என்று வேண்டுமென்றே அர்ஜுனை வெறுப்பேற்ற ஸ்ரீதரை புகழ்ந்து தள்ளிக்கொண்டே கையுயர்த்தி சத்தமின்றி உதட்டை அசைத்து ஹாய் என்றாள் அவள். ஸ்ரீதரும் அவள் கையை சைப்பதை கண்டதும் முகமலர்ச்சியுடன் கையை திரும்ப ஆட்டினான். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கல என்றான் அர்ஜுன் அந்த கண்டாலேவை அழுத்தி. அர்ஜுனை விட்டும் விலகி, எனக்கு மட்டும் அவனை பிடிக்குமா என்ன? கொஞ்சம் சிரிச்சு வச்சா நான் முடிக்க வேண்டிய அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருவான், அதனாலதான் சிரிச்சு வைக்க வேண்டியதா இருக்கு என்றவள் தன் முறை பையனுக்கு புறமுதுகிட்டு நடந்தவளாக, இரு பேசிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிக்கொண்டே மேடையின் படிகளிலிருந்து இறங்காமல் மேடையிலிருந்து அச்சு அசல் ஆண்கள் போல குதித்து இறங்கினாள் ஐஷு.
இதோட அடுத்த பார்ட் பார்க்கணும்னா என் ஸ்கிரீன் செக் பண்ணுங்க, இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வியூ பண்ணி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி லைவ் அப்டேட் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது.